ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இனி கொடுக்கா புளியை எங்கே பார்த்தாலும் விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு கொடுக்கா புளியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், கொடுக்கா புளி சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களுக்கெல்லாம் அது மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கா புளியில் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த மரத்தினுடைய இலைகள், காய்கள் மற்றும் பூக்கள் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனையிலிருந்து ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கும் நிவாரணியாக இருக்குது. கொடுக்கா புளியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கோடை காலத்தில் வருள்ள அந்த நோய்களெல்லாம் தடுக்குது. இந்த மரங்கள் பொதுவாக சாலை ஓரங்களில், அப்படி இல்லைன்னா காடுகளில் தான் இருக்கும். இந்த கொடுக்கா புளியை ஜிங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கா புளியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொடுக்கா புளியில் விட்டமின் சி, விட்டமின் B1, B12, B3, விட்டமின் கே, இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம், சோடியம் மற்றும் விட்டமின் ஏ ஆகிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. கொடுக்கா புளியில் பீனால்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிளனவாய்டு போன்ற சக்தி வாய்ந்த பைட்டோ கெமிக்கல்ஸும் இருக்குது. பழங்களின் பிற எத்தினால்களும் இந்த கொடுக்கா புளியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 17 நிறைவுறா கொழுப்பு அமிலங்களும் 9 நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்களும் கூட கொடுக்கா புளியில் இருக்குது. கொடுக்கா புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வலுவான ஆக்சிஜனேற்ற, அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டிபயாட்டிக், வலி நிவாரணி மற்றும் பிற பண்புகளையும் கொண்டிருக்குது. உடல் எடையை குறைய செய்கிறதுல கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்கா புளியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, விட்டமின் சி மற்றும் சஃபோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவுது. அதிக கொழுப்பு நிறைஞ்ச உணவில் சஃபோனின்கள் எடையை 20-30% குறைக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது. சீசன் டைமில் நீங்கள் கொடுக்கா புளியை சாப்பிட்டுட்டே வரும்போது உங்கள் எடை கணிசமாக குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, டானின்கள், சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படுள்ள அந்த ஆக்சிஜனேற்ற அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாக இருக்குது. இதன் பண்புகள்லாம் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. சீசன் டைமில் நம்ம கொடுக்கா புளியை சாப்பிட்டுட்டே வரும்போது நமது சருமத்தோட ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். குடல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொடுக்கா புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கொடுக்கா புளி தான் பயன்படுத்தப்பட்டது. இதில் குடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய்க்கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டிமைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த கொடுக்கா புளியினுடைய விதைகளில் இருக்கக்கூடிய ஓலியனோலிக் அமிலம் உடல் செயல்பாடுகளை பராமரிக்க பயன்படுத்தப்படுது. நீரிழிவு நோயிலிருந்து விடுபட செய்வதில் கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்கா புளி நீரிழிவு நோயை சரி செய்ய பயன்படுத்தப்படுது. 200-400 மில்லிகிராம் அப்படி இல்லைன்னா கிலோகிராம் ஆல்கலாய்டுகள், டானின்கள், பிளனவாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோ கெமிக்கல்கள் நமது உடலில் இருக்குள்ள அந்த கொழுப்பை குறைச்சி குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுறதுனால நீரிழிவு நோயிலிருந்து முற்றிலும் விடுபடலாம். கொடுக்கா புளி கல்லீரலுக்கு ஏன் சிறந்ததுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொடுக்கா புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சு ரசாயனங்களையும் வளர்சிதை மாற்றம் செஞ்சு அவை நமது உடலில் இருந்து வெளியேற்ற உதவுது. அதனால கல்லீரலில் எந்த நச்சுக்களும் சேராமல் பாதுகாக்குது. புற்றுநோய் எதிர்ப்பியாக கொடுக்கா புளி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்கா புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகளெல்லாம் கொண்டிருக்குது. இந்த இலைகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போப்டோசிஸ் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்க உதவியது என்றும் சாதாரண செல்களை அல்ல அப்படிங்கிறதையும் ஆய்வுகள் கண்டறிஞ்சிருக்குது.
இந்த கொடுக்காப்புளியில் விட்டமின் B1 நிறைஞ்சிருக்கிறதுனால அதை உணவில் சேர்த்து கொள்றதன் மூலமாக கட்டி இருக்குல்ல, அதாவது புற்றுநோய் கட்டிகள், அதோட வளர்ச்சியையும் தடுக்கலாம். இந்த வீடியோவில் சாலை ஓரங்களில் கொட்டி கிடக்கக்கூடிய கொடுக்காப்புளியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும், பல்வேறு விதமான நோய்களை போக்குறதுல கொடுக்காப்புளி எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.